இன்ஃபரன்ஸ் டைம் கம்ப்யூட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு எல்எல்எம் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் டேட்டாவில் ட்ரெயின் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் கேட்குற கேள்விகளில் இதோட டிசிஷன் மேக்கிங்கும் நடக்கும். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அது வந்து அந்த ட்ரைனிங் டேட்டாவை எடுத்துகிட்டு ரியல் டைமில் அவைலபிள் டேட்டாவை எடுத்து இந்த டிசிஷன் எடுத்துச்சு. இப்போ என்னென்னா இது வந்து யோசிக்குது. இதை ரெண்டையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசித்து அதுக்கப்புறம் அது பதில் சொல்லுது. மனுஷன் யோசிக்கிற மாதிரி. சில பேர்லாம் கேட்டிங்கன்னா பட்டுன்னு பேசுவாங்க. சில பேர் நிறுத்தி நிதானித்து பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இது பிஹேவ் பண்ணுது. பட் அது எவ்வளோ டைம் எடுத்து யோசிக்குதுங்கிறது மாறுபடும். அது என்ன மாதிரி டாஸ்க்குங்கிறத பொறுத்து. நீங்கள் வந்து ஒரு சின்ன டாஸ்க்காக இருந்தால் சீக்கிரம் சொல்லிடும். சில டைம் பெரிய டாஸ்க்காக இருந்தால் ரொம்ப டைம் எடுத்து யோசித்து பதில் சொல்லும். O3 வந்து ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 13 நிமிஷம் எடுத்திருக்கு சில ரீசனிங்லாம். 13 நிமிஷத்துக்கு அது யூஸ் பண்ண டோக்கன்ஸும் அதிகம், விலையும் அதிகம். ஸோ இது ஒரு டாபிக். நல்லா ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுங்க இது என்ன பண்ணுதுன்னு.